தேவ பிள்ளைகள் எப்படி இருக்கக்கூடாது? முதலாவது 17ஆம் வசனத்துல, ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். கர்த்தர் கொடுக்கிறது சாதாரணமா சொல்லல, எச்சரித்து சொல்லுகிறதாவது. என்ன வருது? செய்யக்கூடாதது ஒன்று, மற்ற உலக மக்கள் இருப்பது போல வீணான சிந்தையில் இருக்காத. நம்ம சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையாகணும். கிறிஸ்துவின் சிந்தைக்குள்ள வந்தீங்கன்னா நமக்கு வீணான சிந்தனை வராது. 18ஆம் வசனம், அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து. இருதய கடினம் வெளியே தெரியாது. சிரிப்போம், பிரைஸ் லார்ட் சிஸ்டர், பிரதர், மாமா, அத்தை, சிரிப்போம். இருதயத்துல கடினமா இருக்கும். பார்வோன் இருதயம் கடினப்பட்ட மாதிரி இருக்கும். எல்லா இடத்துலையுமே இருதயம் கடினம் வந்தா என்ன நடக்குன்னு அதில் போட்டு வசனத்தை கொஞ்சம் பொறுமையா படிச்சுங்க. இருதயம் கடினமாச்சு ஒரு மனுஷனுக்குன்னா அவன் ஆண்டவருக்கு அந்நியனா போயிடுவான். அப்படிதான் போடுறது. தேவனுக்கு அந்நியரா போயிடும். அப்ப இருதய கடினம் வரக்கூடாது. அந்த இருதய கடினம் பிசாசின் குணம். ஆண்டவர் சொல்றாரு, கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை கொடுத்து அதுல அவர் ஆவியை ஊத்தி நிரப்புறார். குடும்பத்தார் மேல வரக்கூடாது, பிள்ளை மேல வரக்கூடாது, மனைவி மேல வரக்கூடாது, கணவர் மேல வரக்கூடாது, எனக்கு உங்க மேல வரக்கூடாது, உங்களுக்கு எங்க மேல வரக்கூடாது, சமுதாயத்து மேல வரக்கூடாது. நேற்று ஒரு வசனம் படிச்சேன், தேவன் சபிக்காதவனை நான் எப்படி சபிப்பது? ஆட்டோல வசனம் பின்னாடி என்ன அவன் படிச்சுக்கிறார். அப்படின்னா உலக மனுஷனை மேல கூட நான் கடின இருதயமா வர மாட்டேன். இந்த கடின இருதயம் வர சூழ்நிலை வரும், குடும்பத்துல வரும், சமுதாயத்துல வரும். சமுதாயம் என்னது? வேலை செய்யற இடம், படிக்கிற இடம், காலேஜ், மேரேஜ், டெத்து. இந்த இடத்துல போகும்போது பாருங்க, அங்கெல்லாம் நம்ம போனா நம்ம இருதயம் கடினமாயிடும். கொஞ்சம் சொன்னாரு, ஏன் இந்த வீட்டுல பிரச்சனை சண்டைன்னு கேட்டேன். அவர் சொன்னாராம், உங்க வீட்டுல ரொம்ப சீசார சாவு வரும்போது நான் சண்டை போடுவானான்னு 3 மாசம் முன்னாடி சொல்லிக்கிறாரு. 3 மாசம் சொல்லிட்டு கரெக்டா டெத் வந்த அன்னைக்கு அங்க நான் சொன்னல அப்படி பண்ணீங்களே அப்படின்னு சண்டை போட்டுக்கிறான் மனுஷன். அப்ப என்ன அவன் மனுஷன் என்ன ஆகுது? இருதயம் எப்ப சமம் போய் சண்டை போடணும். அது எங்கேயுமே அந்த இருதய கடினம் கூடாது, அன்பா வைக்கணும். அல்லேலூயா. இருதய கடினமாகவே கூடாது. நல்லா கை வச்சு சொல்லணும், ஆண்டவரே என் இருதயம் கடினமாகாம இருக்கணும். அல்லேலூயா. நல்ல தீர்மானம் பண்ணணும். சொல்லுவாங்க உலகத்துல, செத்தாலும் முகத்துல முழிக்க மாட்டேன், நீ எங்க முழிக்க போற? நான் தான் முழிக்க போறேன். உண்மை தானே? நம்ம கண்டு பாப்பாரு ஏண்டா வந்தனே. அந்த கடினம் வந்ததுனால தான் அப்படி பேசுறோம். நாளைக்கு ஒரு காலம் வந்தா போனிக்கு ஒரு காலம் வராதா? அது இருதய கடினம். என்னத்தை கொண்டு போறோம்? ஒண்ணு கொண்டு போறது இல்லை. அவருடைய கிரியைகள் தான் அவளோடு வரும்னு வெளிப்பது விஷயம் சொல்லப்பட்டு, அவங்க இருதய கடினத்தை மாற்றி விடுங்கள். நம்ம நல்லா ஜெபம் பண்ணுவோம், நல்லா பைபிள் படிப்போம், நல்லா கத்தர் கொடுப்போம், நல்லா காணி கொடுப்போம். ஆனாலும் எங்கேயோ ஒரு இருதய கடினம் இருக்கிறது. அதை மாத்துங்க. இல்லைன்னா நானா இருந்தா கூட இருதய கடினமா இருந்தா ஆண்டவர் திட்டமா சொல்றார், வேதனைப்படுவார், துக்கப்படுவார். அவ சொந்த குடும்பத்து மேல கரிசனைக்கணும். 19ஆம் வசனம், உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோட நடப்பிக்கும்படி. இன்னைக்கு உலகத்துல சிலரு அசுத்தங்களை எப்படி செய்யறாங்கன்னா, ஆவலா எதை செய்ய ஆசையா? அசுத்தங்களை. 1 2 இல்ல, சகலவித அசுத்தம். போய் பாருங்க, எவ்வளவு அசுத்தம் பண்ற மக்கள் கூட்டமா நிக்கிறான். அந்த அசுத்தமான மக்கள் எல்லாம் மனதில் வச்சுக்கணும். இப்ப என்ன, உலக மக்களுக்காக பேசல, நமக்காக தான் கர்த்தர் பேசுறாரு. இந்த மாதிரி உலகத்துல காணப்படுற அந்த அசுத்தங்கள் நம்ம வாழ்க்கையில வரக்கூடாது. அடுத்ததாக 22ஆம் வசனம், அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாக கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் மோசம் போக்குற இச்சை, உலக இச்சை உனக்குள் வருமானால், எனக்குள் வருமானால், தேவ பிள்ளையே, அந்த இச்சை உன்னை கெட்டு போக பண்ணுறது மாத்திரமல்ல, உன்னை மோசம் போக்க பண்ணும். ஒரு சகோதரி அப்படிதான் சொன்னாங்க. பண்டு போடுவாங்க, பண்டிகை கால பண்டுகள், தீபாவளி பண்டு, பொங்கல் பண்டு, அது மாதிரி. அதில் போட்ட ஒரு அம்மா 3 வருஷம் நல்லா பண்ணாங்க. 3 வருஷம் நல்லா பண்ண உடனே நம்மளுக்கு எப்போ அப்படிதான் 1000 ரூபாய் கொடுத்தா அடுத்த வருஷம் 2000 ரூபாய் வந்ததுன்னா அடுத்த வருஷம் என்ன பண்ணோம்? சும்மா இல்லாம டேனி 1000 ரூபாய் 2000 ரூபாய் தர்றாங்க, வாணி
அப்படி டேனியா வாணின்னு கூப்பிட்டுன்னு இது போல் 4 பேரை சேர்த்து போட்ட உடனே அது பெரிய கம்பெனியாக மாறிச்சு. 10 பேர் 20 பேர் ஆகி 60 பேர் ஆனாங்க. 60 பேரை காசு எடுத்துக்கிட்டு போனவங்க ஊர்லேயே இல்லை. நான் காலேஜ் படிக்கிற நாட்களில் அப்போ என்கிட்ட சொன்னாங்க காணன்னு. கடைசியில் அவங்கள நான் ஒரு 15 வருஷம் பொறுத்து ஒரு ஊரில் பார்த்து பேசினேன். ஐயோ நாங்க காணாம போயிடுவாங்க. அந்த அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க, எல்லாரும் மோசம் போயிட்டான். கலத்தில் சொல்லியிருக்கிறார், நீங்கள் மோசம் போகாதிருங்கள். அப்ப எது மோசம் போக்குன்னா இச்சைகள். அப்ப இந்த நாம் இனிமேல் புது வருஷத்துக்குள் பிரவேசிக்கும் போது எதெல்லாம் செய்யக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறாரோ அதை ஞாபகம் வச்சுக்க. அந்த ஒவ்வொரு வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. 25ஆம் வசனம், அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறபடியால் பொய்களை களைந்து. சொல்லுங்க, பொய்களை களைந்து. போதும். ஏன் தெரியுமா அந்த பொய்யை சொல்லக்கூடாது சொல்றாருன்னா, அது நம்முடைய வாழ்க்கையினுடைய பரிசுத்தத்தை கெடுத்து விடும். பொய் சொல்லும் பொழுது நானோ நீங்களோ யார் சொன்னாலும் அது நம்முடைய வாழ்க்கையின் பரிசுத்தத்தை கெடுத்து விடும். அதனால தான் 10 கட்டளை ஆண்டவர் மோசேயிடம் கொடுக்கும்போது பிரதானமாக எழுதும்போது எழுதியிருக்கிறார். 26ஆம் வசனம், நீங்கள் கோபம் கொள்ளாமலும் பாவம் செய்யாதிருங்கள். இப்போ அவர் சொல்றாரு, பாவம் செய்யாதுன்னு சொன்னாரா கோபம் கொள்ளான்னு சொன்னாரா? இப்போ கோபத்தை நிறுத்திட்டா பாவமே வராது. சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க. உங்களுக்கு இல்லை, நான் எனக்கு பத்தி சொல்றேன். சொல்லுங்க. அப்புறம் பார்த்துட்டு நான் அப்படியே கோவப்படுறாளோ நான் எப்பயும் பாருங்க. என்ன ஏங்க கோவப்பட்டீங்க? நான் எப்போ கோவப்பட்டேன் தெரியுமா? நான் கோவப்பட்டது உங்களுக்கு பேசும்போது தெரியும். நான் எங்க கோவப்பட்டேன் அது தெரியுது. கோவப்படுது. அதனால வராது சொல்லாதீங்க நான் கோவப்பட மாட்டேன்பா. என்ன பிரதர் என்னன்னா நான் என்ன ஆயிடுவேன், பாவம் செய்து போயிடுவேன்னு. 26 பின்பகுதி, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னதாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுள். அடுத்து எரிச்சல் யாருக்கியா வரும்? இங்க யாருன்னா உடம்புல எரிச்சல் இருக்கா? யாராவது பண்ணிட்டு இருக்குமா? யாரும் பண்றோம் இல்ல. ஏன் என்ன நல்லா இருக்கிறோம் சொல்லுங்க, நல்லா இருக்கிறோம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காங்க, அந்த முருங்கை மர கம்பளி பூச்சியை பார்த்த உடனே அவடம்பெல்லாம் அரிக்கிற மாதிரி இதுணும். உண்மையில தான் அது கொஞ்சம் அப்படி மேல பட்டுச்சோ தண்டு தண்டா வீச்சு. உடனே போ, எந்த கிரீம் தெரியல, டாக்டர் போ. ஒரு பாதிப்பு வருது. என்ன பாதிப்பு? என்ன பூச்சி கடிச்சது? போ, கோபன்ற பூச்சி கடிச்சதுனால அது பாவம் செய்யறத பூச்சி. அதனால கோபத்தன்ற பூச்சியை அப்புறப்படுத்திட்டா எரிச்சல் பேச்சுக்கே இடம் இல்லை. 27ஆம் வசனம், பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். ஆமா, யார் வீட்டுல எல்லாம் பிசாசு வருவதற்கு வரான்னா கேட்டு தந்து கொடுப்பீங்க? பிசாசு வராது. பிசாசுக்கு இடம் கொடுப்பீங்களா? அவன் தான் அதுக்குன்னு தனி வஸ்திரம் தரித்து, நம்ம டிராமா கிருஷ்ணத்தில் போடுற மாதிரி கருப்பு அங்கி போட்டுக்கிட்டு, தலை 2 கொம்பு வச்சுக்கிட்டு, இந்த கண்ணு மூக்கிலெல்லாம் வெள்ளை வெள்ளையா தடகின்னு அப்படியெல்லாம் வரமாட்டான். அப்படி வந்தால் கண்டிப்பாக யாரும் சேர்க்க மாட்டோம். பிசாசு நம்மக்கிட்ட வரமாட்டான். பிசாசு குணமே நமக்கு வராது. ரொம்ப 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 பரிசுத்தமாக இருப்போம். தம்பி, நான் சொல்றது புரிஞ்சுதா? பிசாசு உருவத்தில் வந்தா, நான் சொல்ல புரியுதானே? பிசாசு மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒருத்தன் வந்து நின்று கொம்பெல்லாம் வச்சு இந்த பல்ல மீச வச்சு உங்ககிட்ட வரேன் அப்படின்னு முதல்ல சொல்லுது. யாராவது டிராமா போட வச்சுக்கலாம் விட்டோம். வரேன்னு சொன்னா கதவை சாத்திட்டு போவீங்களா? வாங்க 5 நிமிஷம் டிராமா போட்டு போங்கன்னு சொல்லுவீங்க? சொல்லுவோமா? நான் சொல்றேன், அது போல வந்தா நிச்சயமா நீங்களும் நானும் ஒரு நாளும் வீட்டுக்குள்ள வராதடா. இயேசுவி நாமத்துல போ பிசாசு. பைபிள ஸ்தோத்திரம் இயேசுவி நாமத்துல இந்த பிசாசு வரக்கூடாது. ஆண்டவரே முழங்கால் பட்டு ஜெபம் பண்ணி துரைத்திடுவோமே. அவனுக்கு தான் தெரியுமே, நம்ம மாறு இடத்துல போனோம் இவனை சேர்க்க மாட்டாங்க. நம்ம எப்பவுமே பரலோகத்திலிருந்து வந்த அதே மாதிரி போவோன்னு விசுவாச மக்கள் மத்தியில உங்க மூலமா நானும் ஏமாந்தா என் மூலமா உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுவான்? தேவையில்லாத பேசிட்டு இருப்பானே. அதனால தான் வீண் பேச்சுக்கு இடம் கொடுக்காதீங்க. சீர்கேடான பேச்சுக்கு இடம் கொடுக்காதீங்க. கிழவிகள் பேச்சுக்கு இடம் கொடுக்காதீங்க. துன்மக்கள் இடத்துல நீ உட்காராத. பரியாசக்கார கூட்டத்தில் போய் சேராத. பாவியோட வழியில போகாதுன்னு எதுக்கு இதெல்லாம் சொல்றாருன்னா, பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. கவனிக்கிறது மட்டும் இல்லையே சொன்னீங்களா? இல்ல பிசாசுக்கு பயந்து இல்லையே சொன்னீங்களா? அவனுக்கு எங்க பயப்படுறீங்க? சத்தமா இல்லையே சொல்லுங்க.
அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருந்து நம்மை பயமுறுத்துகிற இந்த பிசாசை காட்டிலும் நம்ம ஆண்டவர் பெரியவர். சொல்லுங்க, இந்த பிசாசை பார்க்கிலும் எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர். என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். எபேசியர்ல 4ஆம் அதிகாரத்தினுடைய 28வது வசனத்தை வாசிக்க போகிறோம். திருடுகிறவன் இனி திருடாமல். யாரோ எபேசி சபையில திருடலாம். இது பவுல் அப்போஸ்தலனுக்கு மெசேஜ் வந்துச்சு. SMS வந்ததோ, வாட்ஸ்அப்ல வந்ததோ, ஃபேஸ்புக்ல போட்டாலும் தெரியல. சில திருடெல்லாம் SMSல தான் தனிப்பட்ட விதத்தில் வரும். சில திருடு ஓப்பனா தெரிஞ்சதுன்னா டிவியில வரும். நல்ல வேலை ஆண்டவரே, டிவியிலும் பேப்பர்லும் நான் வராமல் காத்தது காய் உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அதுபடி இன்னொன்னு அல்லேலூயா சொல்லணும். என்னை குறித்து நான் திருடினேன் என்று SMS தனிப்பட்ட ஆளுக்கு அனுப்புறதுன்னு இதுதானே ராஜா? எனக்கு தனிப்பட்ட விதத்தில் திருடினார் என்று எனக்கு ஒரு SMS வந்ததுன்னா என் மனம் எவ்வளவு வேதனைப்படும். கெட்ட வார்த்தை ஒன்றும், சத்தமா படிங்க எல்லாரும், கொஞ்சம் மாத்தி படிக்கலாம். கெட்ட வார்த்தை ஒன்றும் என் வாயில் புறப்பட வேண்டாம். கெட்ட வார்த்தைகளை, நான் கேட்ட வார்த்தைகளை என் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கெட்ட வார்த்தைன்னு நாட்டில் இருக்குது. அது என்ன பாஸ்டர் தெரியாத விட்டுருவோம். கேட்ட வார்த்தை எங்கன்னா கம்பெனியில், வேலை செய்யற இடத்துல, ஸ்கூல்ல, காலேஜ்ல, பஸ்ல, ட்ரெயின்ல எங்கேயாவது எவனா கெட்ட வார்த்தை மாதிரி திட்டான்னா, ஒரு மாதிரி பாதிப்பான வார்த்தை திட்டான்னா, அது கேட்டா அந்த வார்த்தையை நான் மறக்கணும்னு ஜெபம் பண்ணணும். அந்த வார்த்தையை திரும்ப பேசக்கூடாது. நீங்க அதிகமா கேட்டீங்களா அதிகமா பேசுவீங்க. உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே தான். ஒத்துக்கிறீங்களா? இந்த கெட்ட வார்த்தை பேசும்போது நாம் நம்மை நாமே அசுத்தமான மனிதனாய் மாற்றிக்கொள்ளுகிறோம். இன்னைக்கு தீர்மானம் எடுக்க போறோம். அல்லேலூயா. கெட்ட வார்த்தை ஒன்றும் என் வாயிலிருந்து புறப்படக்கூடாதுன்னு நல்ல தீர்மானம் எடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 30ஆம் வசனம் வாசிங்க. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். கர்த்தர் பிள்ளைகள் எபேசு சபைக்கு சொல்றாரு, நீ இப்படி எதனா செய்வாயானால் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துற. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துறது ரொம்ப லேசான காரியம். எப்படி தெரியுமா? ஒரு தேவ பிள்ளை மேல அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைய நீங்க பாதிக்கிற மாதிரி பேசினா பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்திடுவேன். ஆண்டு கொடுக்குற வசனத்தை முக்கியத்துவம் கொடுக்காம அசட்டை பண்ணினா நான் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துவோம். அல்லேலூயா. இது சொல்லும்போது சொல்லப்பட்டிருக்க வசனம், எந்த பாவம்னா மன்னிச்சுவாங்களாம், மன்னிக்க கூடாத பாவம்னு ஒண்ணுக்குது ஆண்டுகிட்ட. பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் சொல்லுகிற வார்த்தைகள், தூஷணங்களை ஆண்டவர் மன்னிக்க மாட்டார். அல்லேலூயா. ஆகவே மிகவும் கவனமாய் நாம் இருக்க வேண்டும். புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். 31ஆம் வசனம். சகல விதமான கசப்பும். ஐயோ, ஏற்கனவே கொஞ்சம் எரிச்சல் இருந்தது, இப்ப என்ன வந்தது? கசப்பு. கோபமும். அடுத்து கோபம். ஏற்கனவே பார்த்துட்டோம், அதனால மறுபடியும் சேர்த்துக்க. கோபமும் மூர்க்கமும். மூர்க்கம், பெரிய பேசுறது. கோபம், அந்த அந்த வார்த்தை சிக்கின்ற சிங்கம் போல. யாரும் பேசக்கூடாது. சூழ்நிலை வரும். நான் ஒன்றும் சொல்லல, நான் மட்டும் வேலை செய்யறேன், நீ மட்டும் சும்மா இருக்கிறேன்னு அந்த மார்த்தால் புலம்புற மாதிரி மூர்க்கமான காரியங்கள் குடும்பத்தில், வேலை செய்யற இடத்துல எங்கேயும் மூர்க்க குணத்தை காட்டக்கூடாது. அதுக்கு ரஃப் ஆயிடுமா. மூர்க்க குணம் ரஃப் ஃபேஸ் சொல்லுவாங்க. நம்ம சர்ஃபேஸ் ரஃப் ஃபேஸ் இருக்கக்கூடாது. தமிழ் எப்படி சொல்லுங்க சார்? நம்ம முகம் சர்ஃபேஸ் இருக்குல்ல, இந்த முக தோற்றம் அது ரஃப் ஃபேஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படின்னு இந்த கல்யாண வீட்டில் விட இருக்கிறாங்களே, பல்ல காட்டியே சிரிச்சுது. அவன் பார்த்தான், அவனுமே சிரிக்க மாட்டேன்டான்னு கேமராமேன் கிட்ட தான் காசு கொடுத்துறாங்க. 20,000 30,000 கொடுத்து புக் பண்ணி வச்சுக்கிறாங்க. நின்னொன்னு அவர் அத்தனை பேரும், அம்மா எல்லாம் பாருங்க பாருங்க பார்த்துட்டீங்களா, நீங்க தலை காட்டு நிமிரு. ரைட்டு. அப்ப கடைசி கொஞ்சம் சிரிங்க. என்ன, இவங்க சர்ஃபேஸ் மாறி போச்சு, இந்த முகத்தினுடைய தோற்றம் மாறி போச்சு. என்னை கூப்பிட்டானா, அவன் கூப்பிட்டான், அத்தையை கூப்பிட்டான், மாமா கூப்பிட்டான், மாமியார்னு ஒருத்தருக்கு தெரியலையா?
உனக்கு நான் வீட்டில் வேலை செய்து வேலைக்காரியா? மருமக சொல்லணும், மருமகளை நான் மிஷினா வீட்டுக்கு, எனக்கு மற்றதெல்லாம் கணக்கு கொடுக்க மாட்டேன். இப்படிலாம் நாட்டில் இருக்குது. நம்ம தான் எவ்வளோ கல்யாணத்தில் பார்க்குறோம். உண்மைதானம்மா? எல்லாம் சிரிச்சுட்டே இருக்கிறீங்களே. பாஸ்டர் நல்லா இன்னைக்கு எல்லாம் இன்ட்ரெஸ்டாக பேசுறாரு. கரெக்டு தான், ஆனால் கவனமாக இருங்க. மூர்க்க இருக்க கூடாது, கடினமானது. அடுத்தது கூக்குரலும். அப்பா, கூக்குரல். ஏமா கூக்குரல்வான்னா, பயப்படுறவனும் ஆபத்துல இருக்கிறவன் கூக்குரலிடுவான். ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், சொல்லி முடியுங்க, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆபத்துல நான் இருக்கிறேன், எங்கெங்க தப்பிச்சு ஓட முடியும்? நீங்க உலகத்துல இது போல பேரிடர்கள் ஆபத்து வந்த இடத்துல ஹிஸ்டரி எடுத்து பாருங்க, ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. அந்த விபத்துல மரித்ததை விட உயிர் காப்பாற்ற வேண்டும் ஓடனவங்க தான் செத்தவங்க அதிகம். ஆகினால ஆபத்தை கண்டு பயப்பட தேவையில்லை. அவர் என்ன சொல்லுகிறாரு? ஆபத்துல நானே உன் கூட இருந்து உன்னை தப்பு வைப்பேன். அடுத்த சொல்லுவோம். அப்ப என்ன செய்யணும்? கசப்பு போகணும், கோபம் இருக்கக்கூடாது, மூர்க்க இருக்கக்கூடாது, கூக்கல் இருக்கக்கூடாது, தூஷணம். எதையும் எந்த மனுஷனும் தூஷணமா பேசக்கூடாது. தூஷணமா பேசுறது என்பதுக்கு என்னன்னா, இன்னொரு வரை தரக்குறைவா பேசக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மதிப்பு கொடுக்கணும். அவன் படிச்சானோ படிக்கலையோ, பணக்காரனோ ஏழையோ, தமிழோ தெலுங்கோ மொழியோ, அதெல்லாம் கிடையாது. தேவ பிள்ளை இங்க சொல்லப்படுறது யாருன்னா விசுவாச மக்கள். தேவ பிள்ளை யாரா இருந்தாலும் மற்றவளை எந்த வகையிலும் தூஷிக்க கூடாது. 31 பின்னாடி போட்டது, மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு. துர்க்குணம், நமக்கு நற்குணம் இருக்கணும். நற்குணம் என்பது சாந்த குணத்துல காண்பிக்கப்படும். ஆவிக்கு நிலை கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம குணம் இல்ல, நம்ம குணம் தெரியணும். அதனால நம்முடைய குணம் அவசியம். படிக்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல, சமுதாயம் அதான் சொசைட்டி. வீட்டை விட்டு சபையை விட்டு வெளியே போயிட்டா நம்ம சந்திக்கிற சமுதாயத்துல நம்ம குணம் பேசப்படணும். 32 படிக்கலாமா? ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இதுல என்ன அடங்கி இருக்குதுன்னா, மன்னிக்கிற சுவாபம் சிலருக்கு இல்ல. அதான் முதல்ல சொன்ன பாருங்க, நான் கோபம் கொண்டான்னு சொன்னேன். கோபம் கொண்டா நான் அப்படியே மன்னிக்க மாட்டேன். மனுஷன் தான் ஆகணும். இயேசுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீ கோபம் பண்ணாலும் அதுக்கு என்ன, மன்னிக்கிற சுவாபம் இருக்கணும். கோபத்தெல்லாம் விட்டு குடும்பத்தார மன்னிக்கணும். அல்லேலூயா. இந்த வருஷம் புது வருஷத்துக்கு போறதுக்குள்ள ஆண்டவரே இன்னைக்கு நமக்கு எப்ப தெரியுமா, ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா. இயேசு ஜெபத்துல மன்னிப்பு கற்றுக் கொடுத்தார். கிறிஸ்து மன்னிப்பது போல நீங்கள் நானும் ஒருவருக்கொருவர் மன்னிக்கணும். இந்த வருஷத்துல இதெல்லாம் நமக்கு வேண்டாதவைகள். சொல்லுங்க, என் தனிப்பட்ட வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என் பிள்ளை, கணவன், மனைவி, குடும்பத்துல, எங்க திருச்சபையில, ஆண்டவரே இந்த வேண்டாதவைகளை வெறுத்து, இதெல்லாம் வேண்டாத காரியங்கள், வேண்டாதது. ஆனா எப்படி வந்துருச்சு? காற்று மூலமா வருது, கேட்கறதுல வருது, பார்க்கறதுல வருது, இன்னொருத்த செய்யறதுல வருது. இதெல்லாம் பிசாசுன்னு ஒருத்தன் ரகசியமா கொண்டு வந்து தேவ ஜனத்துடைய உறவை, பிதாவோட இருக்கிற உறவை கெட்டுவாக பண்ண, ஆண்டவருக்கு அந்நியரா மாற திட்டப்பட்டு இருக்கிற, இதெல்லாம் மாற்றி எனக்கு உதவி செய்யணும் அப்படி கேட்கலாமா? அந்த புது வருஷத்துக்கு நம்ம பரிசுத்தவான்கள் சீர் பொருத்தப்பட்டு கர்த்தர் சொன்ன வார்த்தைகளுக்காக எல்லாம் கண்கள் மூடி ஒரு நிமிஷம் நாம ஒப்பிடுவோம். எல்லாம் ஒரு நிமிஷம் கண்கள் மூடி, ஆண்டவரே புதிய வருடத்துக்கு போவதற்கு முன்பு எங்களுக்கு வேண்டாததுன்னு காணப்படுறது, ஆண்டவரே நீங்க எபே சபையை சுத்திகரிச்சது போல நீங்க சுத்திகரிக்கிறீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்க, என்ன ஒப்பு கொடுக்கிறேன். முதலாவது என் பிள்ளைகள், என் குடும்பம் அர்ப்பணிக்கிறேன். வசனத்துபடி வாழ கிருபை செய்யணும்னு எல்லாரும் ஜெப நிலையில இருப்போம்.